இந்த சின்ன பொண்ணு புது ட்ரெஸ் போடணும்னு ரொம்பவுமே ஆசைப்படுறா. அதுக்காக அவங்க அப்பா வேலைக்கு கிளம்பி போகும்போது வீட்டுக்குள்ள இருந்து அவளோட தங்கச்சி கிட்ட வந்து நம்ம அப்பா ரோட்ல விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு போய் சொல்றான். அந்த குட்டி பொண்ணுமே பயந்து போய் உடனே 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போய் பாக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அக்கா நின்னுட்டு தங்கச்சியை பார்த்து நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்றா. அந்த குட்டி பொண்ணுமே அப்பா மேல உள்ள பாசத்துல என்ன ஏதுன்னு யோசிக்காம அந்த சோள காட்டுக்குள்ள தனியா இறங்கி போக ஆரம்பிச்சிடுறா. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து அவளை கடத்திட்டு போயிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு அவங்க அப்பா. பார்த்தா குழந்தைங்க யாரையுமே காணும். அப்போன்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட அக்கா மட்டும் கையில புது ட்ரெஸ்ஸோட திருப்பி வீட்டுக்கு வரா. அவகிட்ட உன்னோட தங்கச்சி எங்கன்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. அதுக்கு அவளை எனக்கு தெரியல, நான் அவளை பார்க்கவே இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவ எங்கேயாச்சும் விளையாட போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் சொல்றா. அதை கேட்ட உடனே அவங்க அப்பா ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு அவளை தேடி போறாரு. ரோட்ல பாக்குற எல்லாருக்கிட்டையுமே அவளை பத்தி கேட்கிறாரு. ஆனா எல்லாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. ஒரு இடம் கூட விடாம மூளை முடுக்கெல்லாம் தேடி அவன் கிடைக்கல. கடைசியில நம்ம பொண்ணை நம்ம தொலைச்சிட்டோமேனு பயங்கரமா அழுகிறாரு. அப்படியே ஒரு 10 வருஷம் கடந்து போகுது. ஆரம்பத்துல காணாம போன அந்த குட்டி பொண்ணை இப்ப வளர்ந்து பெரிய பொண்ணா நிக்கிறா. அதுவும் ஹார்வர்ட்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைச்சிருக்கு. அதுவும் ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட. அதுக்கு காரணம் இவ ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கடினமா வளர்ச்சதுனால தான். அதோட அவங்க அப்பாவை ரொம்பவுமே மிஸ் பண்றா இவ. அதே 10 வருஷம் கழிச்சு இந்த பக்கம் இவங்க அக்கா காரியை பார்த்தோம்னா சின்ன வயசுல இருந்த மாதிரி இல்லாம ரொம்பவுமே வித்தியாசமா மாறிட்டா. அதோட அவங்க அப்பாவோட ரத்தத்தை வித்து இவளுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்குற அளவுக்கு ரொம்பவுமே மோசமான ஒரு பொண்ணா வளர்ந்துருக்கா. அப்புறம் தங்கச்சிக்காரி இப்போ ஒரு கம்பெனியோட ஓனரா மாறிட்டா. கிரவுண்ட் ஃப்ளோர்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அந்த பக்கமா வெளியே போய்கிட்டு இருக்காரு. இவ அவரை பார்க்கவே இல்லை. இருந்து இவளுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் கிரியேட்